Annyeonghaseyo armies, I'm your Jace. Today நம்ம வந்து ஒரு பர்த்டே எஃப்எஃப் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரீக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. பாவம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு கரெக்டாக டைம் ப்ளஸ் ஸ்டோரி இதெல்லாமே அமையறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சிடா, சாரி. ஸோ இந்த எஃப்எஃப் வந்து உங்களுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எல்லா ஆர்மிஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து ஒரு மினி சீரீஸ் மாதிரி தான் இருக்கும். சரி, ஓகே, நம்ம ஃபர்தராக டிலே பண்ணாமல் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு போயிடலாம். தயாங் வந்து ஒரு கிங்டமோட கிங்காக இருக்கார். அவர் மட்டும்தான் சோலோவாக இருக்கார். தென் நீங்கள் வந்து எதிரி நாட்டோட பிரின்சஸ். ஸோ இந்த இன்ட்ரோ போதும், நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். தயாங், எங்கள் ராஜ்யத்தை என்கிட்டே கொடுத்துரு. அதுக்கு நீ என்ன கேட்டாலும் நாங்கள் செய்கிறோம். எங்கள் ராஜ்யம் எனக்கு வேணும் தயாங், எங்களுக்கு வேணும். எங்கள் மக்கள், எங்கள் செழிப்பு எல்லாமே எங்களுக்கு வேணும். டே இவ்வளோ பேச தெரிஞ்ச உனக்கு யாருக்கிட்ட பேசணும்னு தெரில பார்த்தியா? அதான் பெரிய பிடிங்கி மாதிரி உயிரெலாம் அமுச்சு விட்டியே என்னை பிடிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போது தோத்துட்டு பேசுகிற பேச்சாடா இது? நீலாம் ஒரு ராஜா போகிறம்போக்கு. நீலாம் ஒரு ராஜாவாடா? தோத்துட்டு இப்படி அசிங்கமாக காலில் வந்து விழுற ராஜ்யத்தை கூடுன்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த ராஜ்யம் வேணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு பொண்ணு நல்லா அலங்கரிச்சிட்டு கொலுசு சத்தத்தோடு அங்கே ஓடி வரா. குழந்தைங்கள துரத்திட்டு ராஜ்யத்துக்குள்ளே விளையாடிட்டு ஓடி வந்துட்டுருக்கா. ஏய் சோட்டு, ஏன்டா அவ்வளோ சீக்கிரமாக ஓடுற? அதெல்லாம் இல்லை, 10 மினிட்ஸ் கழித்து தானே ஓடணும். 10 மினிட்ஸா? லூஸா நீ? 10 செகண்ட்ஸு. சரி, ஏதோ ஒன்று, 10 செகண்ட் கழித்து தானே ஓடணும்னு சொன்னேன் அப்படின்னு அந்த பையன் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் அச்சோ என்கிட்ட எப்படி பேசணுன்னு தெரியலையா? நான் தான் இந்த ராஜ்யத்தோட பிரின்சஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி க்யூட்டாக உங்களோட ஹேண்ட்ஸை ஹிப்பில் வச்சுட்டு அப்படியே ரைட்டில் திரும்பி ஒரு போஸ் கொடுக்குறீங்க. அந்த பையன், ஐயோ பிரின்சஸ், சரி இதெல்லாம் நீங்கள் எங்கள் கூட விளையாட வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட காலை பிடிச்சி கிள்ளிட்டு அவன் பாட்டுன்னு ஓடுறான். நீங்கள் பைத்தியக்காரா, இது வரேன், எல்லாத்தையும் பிடிச்சி கிள்ளி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்களே ஓடிட்டுருக்கீங்க. இதை பார்த்துட்டே இருக்காங்க ஒரு கோல்டு ஐஸ். நீங்கள் தான் அது, அந்த பிரின்சஸ் வயன். இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு அங்கேருந்து ஒரு ஐஸ் உங்களே பார்த்துட்ருக்கு. இப்போது அதை நோட் பண்ண உங்கள் அப்பா, அதாவது அந்த நாட்டோட கிங், அப்படியே பார்த்துட்டு, தயாங் கிங், உங்ககிட்ட நான் ஒரு காம்பன்சேஷன் வைக்கணும். என்ன காம்பன்சேஷன்? என்ன ரிப்ளேஸ்மெண்ட்டாக இப்போ கொடுக்க போகிற? இந்த ராஜ்யத்தை, இந்த எல்லாத்தையோட உங்ககிட்ட என்ன ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது? அதை வந்து உங்களுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடட்டா அப்படின்னு அவர் கேட்குறாருமே உதிரிட்டே. பிகாஸ் தயாங் வந்து ஒரு கோல் கிங். என்ன நினச்சானோ அந்த நேரத்தில் செஞ்சு முடிப்பான். ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு அவன்கிட்ட பேசவே முடியாது. அப்படி பேசினவங்க நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அவன் முன்னாடி இப்படி கேட்கவே அவன் அப்படியே அங்கே ஓடிட்டுருக்கவங்கள பார்த்துட்டு, அந்த பொண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ அவரும், ஆமாம் தயாங் கிங், அவங்க தான் எங்கள் பொண்ணு வயன். அவளுக்கு இப்போ தான் 19 வயசாகுது. படிப்பெல்லாம் முடிச்சிருக்கா. வால் சண்டை எல்லாம் தெரியும். ஆனால் ஏண்டா ஒரு அப்பனா அசிங்கமாக இல்லை உனக்கு இது பண்ணுறதுக்கு? பொண்ணையே தூக்கி கொடுக்குறேன்ற அந்தளவுக்கு முக்கியமாட அந்த ராஜ்யம்? அப்போ உங்கள் அப்பா தான் மனசுக்குள்ளே, அவளை பற்றி உனக்கு தெரியாது. அவள் என்னதான் இன்னசென்ட்டாக, என்னதான் வில்லந்தியாக இருந்தாலும் அவள் அவளுக்காக நிற்பா. இந்த ராஜ்யத்துக்காக அவளை தியாகம் பண்ணுன்னு சொன்னால் தியாகம் பண்ணுவாள். நான் அவளை கொடுக்க தான் போகிறேன், அவள் பார்த்து பமித்ததை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சம்மதமே இல்லாமல் அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. அப்போ தேங்கும்
உன் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட போகிறாருன்னு பார்க்க தானே போகிற. எவ்வளோ கஷ்டப்படுத்துறேன்னு பாருடா. உன் கண்ணால் பார்த்துட்டுற. இந்த ராஜ்யம், இந்த சொத்து கித்து இது எல்லாத்தையோட அவள் ஒரு குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கா. அவனுக்கு வேணும் சீக்கிரம் அப்படின்ன உடனே உங்கள் அப்பா உங்ககிட்ட தான் வராரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த குட்டி பசங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து நிற்கிறாங்க. அப்போ உங்கள் அப்பா அவங்கள பார்த்த உடனே அவங்க வந்து ஒரு மாதிரி சரி நான் போயிட்டு வரோம், சரிங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அந்த குட்டி பசங்கள்லாம் போயிடுறாங்க. இப்போ நீங்கள் தான் சொல்லுங்கப்பா என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போதே அவர் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. சொல்லுங்கள் கிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ உங்களோட டோனை மாற்றி பேசுகிறீங்க. பிகாஸ் இங்கே என்ன தான் வந்து பாசம், அம்மா அப்பா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவ்வளோ இருந்தாலும் மொத்தவங்க முன்னாடி தேர்ட் பர்சன் முன்னாடி நீங்கள் மரியாதை கொடுத்து தான் பேசணும். இதுதான் உங்கள் கிங்டமோட ரூல்ஸ். சொல்லுங்கள் கிங் அப்படின்னு நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்து கேட்குறீங்க. உனக்கு ஒரு ஆர்டர் பிரின்சஸ், இந்த ஆர்டரை நீங்கள் நிறைவேற்றி தான் ஆகணும். என்ன ஆர்டர்? என்ன நான் நிறைவேற்றணும்? சொல்லுங்கள் கிங், நீங்கள் சொன்ன அப்படியே செய்வேன் அப்படின்னு நீங்கள் பவ் பண்ணிட்டு நிற்கிறீங்க. நீ இங்கே இருக்கிற எதிரி நாட்டு இதுக்கு மேலே மாப்பிள்ளை அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும். நீ கிம் தயாங் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணுன்னே உங்களுக்கு ஹார்ட்லாம் அப்படியே ஃப்ளட்டர் ஆகுது. பிகாஸ் நீங்கள் கிம் தயாங் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹார்ட்லெஸ் கிங், நிறைய விமன்ஸை அவனோட நீட்ஸுக்காக ரொம்ப க்ரூவலாக யூஸ் பண்ணிப்பான் அப்படி இப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படி இப்படி நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்கள் உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. உங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் உங்களோட மேரேஜ் லைஃப்பை நினச்சி. பட் இப்போ அதெல்லாம் வேனிஷ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்து ஒரு மாதிரி பார்க்குறீங்க. சொல்லுங்கள் பிரின்சஸ், உங்களோட முடிவு என்ன? கண்டிப்பாக என்னோடய ஆர்டரை நீங்கள் பின்பற்றுவீங்க நம்புகிறேன். உங்கள் முடிவை சீக்கிரம் சொல்லுங்கள். அவர் வெயிட் பண்ண மாட்டார்னு உங்களுக்கு தெரியும்ல. சரிங்க கிங், நான் கொஞ்சம் கால அவகாசம் தாங்க, யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு உங்கள் கண்ணில் அப்படியே டியர்ஸ் தேங்கி நிற்குது. அது உங்கள் கண்ணிலேருந்து இப்போ எஸ்கேப் ஆகி அப்படியே விழுது. தேங்க அங்கே இருந்து உங்களையே ஒரு மாதிரி அப்சஸ்டாக பார்த்துட்ருக்கான். நீங்கள் இப்போது ஒரு மாதிரி சாரீ கலந்து ஒரு ஓல்டன் ஸ்டைலில் தான் இருக்கீங்க. நீங்கள் சாரீ போட்டிருக்கீங்க, உங்களோட ஹிப் தெரியுது. அந்த ஹிப்பே ஒரு மாதிரி அப்சஸ்டா பா என்னம்மா இருக்கா. அதுவும் அங்கே எல்லாம் மூடி இருக்கும்போது குட்டியாக க்யூட்டாக அந்த இடுப்பு மட்டும் வெளியே தெரியுது. கண்ணில் மட்டும் மாட்டினல, என் கண்ணில் மாட்டினல. இனிமேல் பாருடி, உனக்கு நான் என்ன ஹெல்லுன்னு காட்டுறேன் அப்படின்னு தேங் உங்களை பார்த்து ஒரு மாதிரி சொல்கிறாரு. உங்கள் அப்பா எங்கள் ராஜ்யத்து மேலே தொடுத்த போர், எங்கள் ராஜ்யத்தில் இருக்க மக்கள் இறந்ததுக்கெல்லாம் நீ தான் பதில் சொல்ல போகிறவன் நீ தான். ஆனால் என்ன, என் பொண்டாட்டியாக வரப்போகிற அழகாக தான் இருக்க. உனக்கு நான் ஹெல்லுன்னு என்னன்னு காட்டுறேன், நரகம் எப்படி இருக்கும்னு காட்டுறேன் அப்படின்னு உங்களை அப்படியே ஒரு மாதிரி செட்யூசிங்காக பார்த்துட்ருக்காரு. உங்களோட செஸ்ட் அங்கே இங்கேன்னு பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே அவரை திரும்பி பார்க்குறீங்க. ஒரு மாதிரி குனிச்சு, அப்போ கூட குனிச்சிட்டு தான் பார்க்குறீங்க அவரை. உங்களை பார்த்த உடனே அவர் அப்படியே ஹையாக விங் பண்ணிட்டு அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கீழே குனிச்சிட்டு என்ன என்ன இவர் இப்படி பண்ணுறாரு, ஐயோ கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியல, என்னவோ அப்பா சொன்னதுனால சம்மதிக்கிறேன் அப்படின்னு நீங்களும் சரி நான் போகிறேன்ப்பா அப்படின்னு அங்கேருந்து போகிறீங்க. போயிட்டு உங்கள் ரூமில் தான் போயிட்டு ஒரு மாதிரி குறுக்கி அழுதுட்ருக்கீங்க. அப்போ உள்ளே வரட்டா பிரின்சஸ் அப்படின்னு டோரை நாக் பண்ணுறாங்க ஒரு பொண்ணு. நீங்களும் உள்ளே வாங்க அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறீங்க. அந்த பொண்ணும் உள்ளே வரா. உள்ளே வந்துட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு சட்டுன்னு ஃபைன் என்ன ஆச்சுடி என்ன ஆச்சு? லிசா எனக்கு தெரிலடி, அவங்க என்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்கடி, ரீப்ளேஸ்மெண்ட்டாக எனக்கு கொடுக்க போகிறான்னு சொல்கிறாங்கடி எங்கள் அப்பா. என்னால் என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குடி. அவர் வேறு சரியில்லைன்னு சொல்கிறாங்கடி. உனக்கே தெரியும்ல, கிம் தயாங் பற்றி உனக்கு தெரியும்ல அவர் எந்த மாதிரி ஆளுன்னு.
என்னால் எனக்கு இதுக்கு சம்மதம் சொல்ல முடியல. ஆனால் எங்கள் அப்பா ஃபோர்ஸ் பண்ணுறாருடி. நீ என்ன பண்ணுறதுடி? லிசா சொல்லுடி. என்ன சொல்ல முடியும் நான்? இங்கே பாரு வயன், எல்லாமே கல்யாணம் ஆகிட்டா சரியாயிடும். புரியுதா? எல்லாமே கல்யாணம் ஆகிட்டா சரியாயிடும். இல்லை இல்லை லிசா, உனக்கு தான் தெரியும்ல கிம் தேங்க பற்றி. ஆமாம், இப்போது தப்பிக்க பிளான் போட்டால் கூட அது கடைசியாக ராஜத்துக்கு மேலே தான் அசிங்கமாக வந்து விழும். இன்னும் உண்மையில் அவருக்கு கோவம் அதிகமாகும் வயன். உனக்கு தான் தெரியும்ல அவரை பற்றி. தெரியும்டி. அப்படின்னு நீங்களும் உங்கள் அப்பா கிட்ட அப்புறம் ஆஃப்டர்வர்ட்ஸ் போய் ஓகேன்னு சொல்லிடுறீங்க மேரேஜ்க்கு. இப்போது ஊரையே கூட்டி எல்லா ஊர் பக்கத்தில் இருக்க நாட்டிலேருந்து ஊர்லேருந்து எல்லாரையும் கூப்பிட்டு பெரிய கிராண்டாக உங்கள் மேரேஜ் தான் நடந்துட்டு இப்போது அவரோட கிங்டம்க்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ராஜ மரியாதை அந்த மாதிரி தான் இருக்குது. அது இன்னும் பெரிய பேலஸாக இருக்குது. உங்கள் நாட்டை விடவே இது ரொம்ப பெருசாக இருக்குது பேலஸ். நீங்கள் அப்படியே அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் உங்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் உங்களோட லைஃப் பற்றி தான் இருக்குது. என்ன பண்ணுறது என்ன இது பண்ணுறதுனே தெரியாமல் அழுதுகிட்டு இருக்கீங்க. என் லைஃப் என்ன அப்படியாச்சு, இவராச்சும் நல்லா இருப்பாரா அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய்ட்டு தயங்க பார்க்குறீங்க. தயாங் அப்படியே உங்களோட செஸ்ட்டு தான் லைட்டாக ரிவீல் ஆகிட்ருக்கும். ஸோ அதை தான் அப்படியே ஒரு மாதிரி அப்சஸ்டாக பார்த்துட்ருப்பாரு. ஷோ கொள்றாளே, எப்போ தான் கூட்டிகிட்டு போய் முடிக்கிறதுன்னு தெரில அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே வராரு. இப்போது அவ்வளோ ராஜ மரியாதையோட உள்ளே வர வச்சு அவருக்கு முடி சூட்டுறாங்க. தயாங் இப்போ முழு கிங்காக ஆயிட்டாரு. நீங்களும் இப்போ குவீன் ஆயிட்டீங்க. பட் அவருக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்படிலாம் சொன்னது ஃபுல்லாகவே மித்துன்னு இங்கே வந்துட்ட பிறகு தான் தெரியுது. நீங்கள் அப்படியே தயாங்க பார்த்து கிங் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. ஒரு மாதிரி உங்களோட வாய்ஸ் ஃப்ளட்டர் ஆகிட்டு. சொல்லுங்க கோயின். உங்களுக்கு இது கேட்கலாமான்னு தெரில. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்குன்னு சொன்னாங்க. அது என்ன ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா? நான் பண்ணுற டார்ச்சர்லாம் தாங்கிட்டு இருப்பாங்களா என்ன? அப்போல்லாம் யாரும் இல்லை கோயின். நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க எப்போவும். நீங்கள் எப்படி தேங்க பார்க்குறீங்க ஒரு மாதிரி. இவனுக்குள்ளேயும் இந்த மாதிரி நல்ல எண்ணம்லாம் இருக்குதான்ற மாதிரி. அப்போல்லாம் பார்க்காதீங்க கோயின். என் இதையும் திருடு போயிடும். புரியுதா? அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நைட்டு நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் ஒரு மாதிரி ஷையாகிட்டு கீழே கொண்டு வச்சுக்கிறீங்க. தயங்க அப்படி சிரிச்சிட்டு திரும்பிட்டு, உனக்கு இருக்குடி, உனக்கு இருக்கு. கஷ்டம்னா என்ன, ஹெல்லுன்னா என்ன உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு இப்போது வெட்டிங் ரூமில் எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணிவிட்டு மெய்ட்ஸ்லாம், ஐயோ இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட போதும், இந்த குயின் எனக்கு தெரிஞ்சு ஹோப்ஃபுல்லாக நல்லா இருந்தால் சரி, எந்த கஷ்டமும் படாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவங்க தயாங் வராரு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை கிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பவ் பண்ணி கீழே நீல் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ வெளியே போகலாம். என் குயினை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வாங்க சீக்கிரம். தாங்க முடியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அவங்களும் அதை பார்த்துட்டு, சரிங்க கிங் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இப்போது உங்களை தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி உதறுது. அப்போ அங்கே இருக்கிற ஒரு கிராணி தான், இங்கே பாருமா, நீ மனசு கொண்டாமல் நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் பண்ணி அனுப்புகிறாங்க. நீங்களும் இதுதான் ஒரு கேடுன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. உள்ளே பால் சம்போடு போனவங்க நீங்கள் தான். தயாங் அப்படியே உங்களை பார்த்து, பா என்னம்மா இருக்குடி நீ, என்னம்மா இருக்கு, செதுக்கி வச்ச சிலையாட்டம். உன்னை எப்படி உங்கள் அம்மா அப்பா படைச்சாங்க? கோவில் தான் கட்டணும், கட்டிடலாம் கூடிய சீக்கிரம் அப்படின்னு உங்கள் கிட்ட வராரு. உங்களுக்கு அப்படியே அந்த பால் சொம்பு வச்சுட்டு உங்களுக்கு அப்படியே உதறிட்டுருக்கு. பால், இந்த பாலை இப்படி குடிக்க பிடிக்கல எனக்கு அப்படின்னு அந்த பால் எடுத்து ஓர வச்சுட்டு உங்களை கிட்ட இருக்கிறாரு. கிங்
இங்கே வேணாம், இப்போ எதுவும் வேண்டாமே, நம்ம கொஞ்சம் நாள் கழித்து பார்த்துக்கலாமே. ஹே, எனக்கு அனுசரித்து போகணும், அதுதான் உன்னோட வேலை, சரியா? என்னை கோவப்படுத்தணும்னு நினைக்காத. நான் சாஃப்டாக எது கேட்கறதுக்கு முன்னாடியே நீ செய்யணும், சாஃப்டாக கேட்கும் போதே செய்யணும். அதை தவிர்த்துட்டு வேறு எதாவது இந்த பேச்செல்லாம் பேசிகிட்டு இருந்த அப்புறம் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும், பார்த்துக்கோ. அது கிங் கிங் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேணாம் கிங் அப்படின்னு கிஸ் பண்ணிட்டே உங்கள் நெட்லேயும் வந்து அப்படியே கிஸ்ஸஸ் ப்ளேஸ் பண்ணுறாரு. அப்படியே அப்படியே அழுத்தி சக் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு, சக் பண்ணிவிட்டு. கிங் கிங் வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ் கிங் வேண்டாம் கிங், பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. பிகாஸ் உங்களோட ஹிப்பை அப்படியே ரொம்ப ப்ரெஸ் பண்ணிகிட்ருப்பார். இப்போ என்னம்மா இருக்குடி உன்னோட ஹிப்பு, அவ்வளோ அவ்வளோ கிறக்கமாக்குதுறேன்னு அப்படின்னு உங்களோட சாரியையும் அப்படியே ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறாரு. இப்போ நீங்கள் ஒரு மாதிரி க்ராஸ் பண்ணிட்டு நிற்கிறீங்க. கையெடுங்க குவைன், ஒழுங்காக கையெடுத்துரு, அப்புறம் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். இல்லை, நான் கையெடுக்க மாட்டேன், வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம் கிங் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னு ஒரு ஸ்லாப் வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே அழுதுட்டு வேண்டாம் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவரும் உங்ககிட்ட ஃபோர்ஸ்ஃபுல்லாக எல்லாம் பண்ணுறாரு. நீங்களும் அழுதுட்டு இதில் நான் இப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு அழுதுட்டு தயாங்க பார்க்குறீங்க. தயாங் உங்கள் மேலே அப்படியே ஒரு குழந்தை பப்பி குட்டி மாதிரி இப்போ தூங்கிட்டுருக்காரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு இதுக்கு மேலே என் லைஃப்பில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி சேடாக ஒரு மாதிரி ஃப்ரெயிலாக ஸ்மைல் பண்ணுறீங்க. என்ன நடக்க போதோ என் லைஃப்பில். சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா பாசம் அவ்வளோ இல்லை, ட்ரைனிங் அது இதுன்னு மொத்தம் போட்டு வாட்டிட்டாங்க. இவங்கிட்ட வந்து என்ன பாடுபட போகிறனோ தெரில அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஓகேடா ஆர்மீஸ், இது ஃபர்ஸ்ட் பார்ட். எனக்கு இது வரைக்கும் இது ஃபுல்லாக 16 மினிட்ஸாக தான் ரிலீஸ் ஆகும். பிகாஸ் எனக்கு டைமும் இல்லை, அதனால நான் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது இப்போது வரும். ஸோ பார்ட்டாக இதுக்கு மேலே ரிலீஸ் ஆகும்டா. ஓகே பாய்.